கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 165 கிராம மக்களை வெளியேற்றாதே, மலைவாழ் பழங்குடி மக்களின் வன உரிமையை பறிக்காதே தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் கண்டன ஆர்ப்பாட்டம். கடந்த 15 நாட்களாக அடிக்கடி மழை பெய்து வரும் இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரிலிருந்து தேன்கனிக்கோட்டை செல்லும் சாலையில் 25க்கும் மேற்பட்ட நாள்பட்ட மரங்கள் பெரும் கிளைகள் ஒடிந்து சாய்ந்து விழுந்தன. ஆனால் இவற்றை சாலை பராமரிப்பு துறையினர் கண்டு கொள்ளாமல் உள்ளனர். விழுந்த மரங்கள் இன்னும் அப்புறப்படுத்தாமல் பல இடங்களில் சாலையை ஒட்டி இடையூறாக கிடக்கின்றது. பல மரங்கள் பிளந்தும் சாய்ந்தும் முறிந்து தூங்கிய நிலையில் சாலையில் விழுவதற்கு தயாராக உள்ளது. 20 நாட்களுக்கு முன்பு ஏற்கனவே தேன்கனிக்கோட்டை சாலையில் உள்ள மத்திகிரியில் உள்ள சாலையில் இருந்து ஒரு மரம் வேரோடு சாய்ந்து மலத்தொட்டி சுத்தம் செய்யும் டேங்கர் லாரி முன்பு பகுதி மீது விழுந்து சாலையின் நடுவிலேயே சம்பவ இடத்திலேயே ஓட்டுநர் நடத்துனர் இருவரும் இறந்தனர். இன்னும் பல மரங்கள் சாலையில் நெடுங்கிலும் இது போன்ற ஆபத்தான நிலையில் சாய்ந்தும் முறிந்தும் நிபந்தனையை கண்டு கொள்ளாத சாலை பராமரிப்பு துறையினர் பராமரிப்பின்மை குறித்து மக்கள் பெரும் அதிருப்தி அடைந்துள்ளனர். மரங்கள் சாய்ந்து உடைந்து விழுந்து மீண்டும் பெரும் விபத்துகள் ஏற்படுவதற்கு முன்பாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு தேன்கனிக்கோட்டை சாலையில் ஆபத்தான நிலையில் உள்ள கிளைகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்நீச்சல் செய்திகளுக்காக செல்வமுடன் ராமச்சந்திரன்.